ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போதும். இந்த சீரீஸில் நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கான வீடியோ கோர்ஸ், நோட்ஸ், டெஸ்ட் சீரீஸ், ஃபுல் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் எல்லோரும் காமனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி ஏஎல்பி இதெல்லாம் ரயில்வேல காமனாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம். இதே மாதிரி எஸ்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் 60 days ஸ்டடி பிளான், 90 days ஸ்டடி பிளான் அப்படி மாதிரி ஷெடியூல் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் டே 1 என்ன படிக்கணும், டே 2 என்ன படிக்கணும் நம்ம டாபிக் வைஸாக கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கு தேவையான வீடியோ, இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய ஸ்டாட்டிக்காக கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே டாபிக் வைஸாக கொடுத்துருவோம். அதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டை நீங்கள் டாபிக் வைஸாக எழுதி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எப்படி எஸ்எஸ்எல்லையும் ரயில்வேலையும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரே சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ரயில்வேக்கும் கொடுத்துருவோம், எஸ்எஸ்சிக்கு கொடுத்துருவோம். ஸோ என்டிபிசிக்கு தனியாக, குரூப் டி தனியாக, ஏஎல்பி தனியாக, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி, எம்டிஎஸ் இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ்க்குள்ளே இருக்கும். இது ஒன்று நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்காக 90 days பிளான் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் டே 1 என்ன டாபிக் படிக்கணும், நம்ம ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கும் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸில் ஒரு டாபிக் கொடுத்துருப்போம். இதான் டே 1க்கான டாபிக். நீங்கள் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து படிச்சுட்டு எழுதணும் அப்படியே கிடையாது. நம்ம இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக டெஸ்ட் கொடுத்துருப்போம். நீங்கள் ரீசனிங்கை மட்டும் முதல்ல படிச்சுட்டு இதுக்கான டெஸ்ட்டையும் தனியாக எழுதி பார்த்துக்கலாம். நம்ம டாபிக் வைஸாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ரீசனிங்கில் கோடிங், டீகோடிங் இதுக்கான வீடியோ நம்ம ஆப்பில் இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கான்செப்டை புரிஞ்சுட்டு இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸு. ஸோ நம்ம சயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி நம்ம இந்த மாதிரி அதை நீங்கள் கான்செப்ட் வைஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் வைஸ் வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். இப்போ எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி நிறைய கதையாக கேட்க மாட்டாங்க, ஸ்டாட்டிக்காக தான் அதிகமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டாலஸ்ட் பில்டிங், கண்ட்ரி கேபிட்டல் ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அதை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அதெல்லாம் கான்செப்ட் வைஸாகவும் கதை வைஸாகவும் நீங்கள் வீடியோ பார்த்து முதல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான டாபிக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் படிச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்போம். இப்போ டே 2ல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூடும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா டாபிக் டெஸ்ட் இருக்கும். முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுவீங்க. அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் இந்த டாப்பிக்கு பார்த்தோம் அப்படின்னா தனியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் இன் இந்தியா, ஃபஸ்ட்டு பர்சன் இன் வேர்ல்டு ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக உள்ளது. ஸோ நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்போம். இது போக நீங்கள் ஸ்மார்ட்டாக படிக்கிற மாதிரி நம்ம ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட்டும் மெமரி பூஸ்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இப்போ ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இதில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 ஆப்டிடியூடுக்கு மேலே, 15 ரீசனிங் மேலே நீங்கள் அந்தளவுக்கு ஸ்பீடாக போடணும். உங்களால் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலுமே உங்களால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியாது. 10 நிமிஷத்தில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இந்த மாதிரி தான் போட முடியும். நம்ம இதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் பூஸ்டர் டெஸ்ட் கொடுத்துருப்போம். இப்போ ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும் ஸ்பீட் பூஸ்டர் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொரு டைம் அந்த ஸ்பீட் பூஸ்டர் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஸோ ஓவரால் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் அந்த மாதிரி ரேண்டமாக வரும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களால் 10 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இல்லை புதுசாக படிக்கவும் அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 4 இந்த மாதிரி தான் போட முடியும். அவங்க தொடர்ந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக 10 நிமிஷத்தில் அவங்களால 12க்கு மேலே போட முடியும். 12க்கு மேலே 15 இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக போட முடியும். நம்ம அதுக்காக தான் ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும் இந்த ஸ்பீட் பூஸ்டர் கொடுத்துருக்கோம்.
மெமரி பூஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் அதிகமாக ஸ்டாட்டிக்கை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அதுக்காக தான் மெமரி பூஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டாட்டிக் கொஸ்டினையும் நம்ம வந்து குவிஸாக வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 10க்கு வந்து ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து சேம் கொஸ்டினை ரீடேக் பண்ணும்போது உங்களுக்கு 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 4 ஞாபகம் இருக்கலாம், நிறைய பேருக்கு 6, 8, 10 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் வந்து 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? ஏன் அப்படின்னா ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறத விட குவிஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்த டைம் வந்து ஞாபகம் வரும். நம்ம வந்து லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டினை வந்து தப்பாக வந்து போட்டோம், இதுக்கான ஆன்சர் இதுதானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்படி வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி முடித்தோன்னா அந்த 10க்கான ஆன்சர் வந்துடும். நீங்கள் அந்த ரிவ்யூ வந்து பார்த்துக்கிடுவீங்க என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் அகைன் பார்க்கவும் மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை 10 தடவை 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய டைம் ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்த கொஸ்டினையே பார்க்க எல்லாமே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமே உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ நம்ம இந்த ஸ்டாட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதும். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக வந்து குவிஸ் அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சொன்ன எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெமோவை வந்து பார்த்துடலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப்பு குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கான லிங்க்கு, அது மாதிரி iOS வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிஸ்டமில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க ப்ரௌசர்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம், அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி, கீழே பார்த்தோம் அப்படின்னா லாகின் வயா ஓடிபின்னு இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்பை லாகின் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல் கோர்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா கோர்ஸும் இருக்கும். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ் இதில் நீங்கள் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மை கோர்ஸ்க்குள்ள இந்த கோர்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதில் வரிசையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா கோர்ஸும் இருக்கும். இதில் வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ வியூ கோர்ஸு. ஓகே, முதல்ல இன்ட்ரடக்ஷன் வீடியோ, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ இது வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹவு டு யூஸ் ஆப், இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும், எப்படி வந்து ரேங்க் பார்க்கணும், எப்படி சொல்யூஷன் பார்க்கணும், எப்படி கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்ட் ஆன்சர் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணணும், வெப்சைட்டில் எப்படி டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டிக்காக பார்த்தோம்னா ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசி, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பி இந்த மாதிரி பார்த்தோம்னா ஷெட்யூல் வந்து இருக்கும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 90 days பிளான் 60 days பிளான் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஓவராலாக நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சீரீஸும் வாங்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ரயில்வே எஸ்எஸ்சி போஸ்டிங் பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்சி 2026 இந்த ஷெட்யூலுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டியூடில் சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் வந்து பீரியாடிக் டேபிள் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதுக்கான கண்டென்ட் வீடியோ, இப்போ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான நோட்ஸ்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஃபோல்டர் வீடியோ நோட்ஸ் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த ஆல் கண்டென்ட் இந்த நேம் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முதல்ல வந்து ஆப்டிடியூட், இப்படி வந்து ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து லேர்ன் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகே, அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீசனிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ எல்லாமே பைலிங்குலாக தமிழ் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ வந்து இங்கிலீஷ்க்கான வீடியோ வந்து இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரல் அவேர்னஸை கதையாகவும் கான்செப்டாகவும் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்காக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிக்கான வீடியோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸ்,
ஜாக்ரஃபி, சயின்ஸு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸாக லேர்ன் பண்ண தான் வீடியோ வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டிக்காக வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஷெடியூலோட டாப்பிக்காக நம்ம வந்து நோட்ஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நோட்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் பாருங்கள் 2 ஃபைல்ஸ்னு இருக்கா இங்கே, சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் நோட்ஸு. ஸோ முதல்ல இருக்க நாளும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ வந்து இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸு. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஃபைல் வந்து இருக்கும். ஸோ சேம் டாபிக் தான், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாபிக் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்பில் வந்து ஷெடியூல் வந்து பார்த்தாச்சு, அதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து படித்தாச்சு. டெஸ்ட் எங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த டேப்பில் பாருங்கள், டாப்பில் டெஸ்ட்னு இருக்கா. ஸோ இங்கே போய் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ஷெடியூல் டெஸ்ட் சீரிஸ், உங்களுக்கு இந்த எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த ஷெடியூலில் பார்க்கிங்களா 90 டேஸ் பிளான் 60 டேஸ் பிளான் அப்படின்னு, அந்த ஷெடியூல் வைஸ் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து போங்க. இப்போ நீங்கள் வந்து முதல்ல ஆப்டியூட், ஸோ வந்து இப்போ ஆப்டியூடில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நம்ம டே 1ல் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இங்கிலீஷு. ஸோ நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் டாபிக் வைஸாக எழுதிக்குது. ஸோ நம்ம அந்த ஷெடியூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டாபிக் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங். ஸோ உங்களுக்கு இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூலில் உள்ள டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டர் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் டி, ஆர்ஆர்பி, ஏஎல்பி, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டாபிக் வைஸ், அதாவது ஒவ்வொரு எக்ஸாம் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். எஸ்சி எம்டிஎஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து அப்ளை சொன்னோம் ஸ்பெஷலைஸ்டாக ஒரு டெஸ்ட்டு, ஸ்பீட் பூஸ்டர், மெமரி பூஸ்டர். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ ஸ்பீட் பூஸ்டர், மெமரி பூஸ்டர். ஓகே, ஸோ இப்போ பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் மாதிரி வந்து வரும். ஸோ வந்து சேம் லிங்க் தான், நீங்கள் வந்து ரீடேக் கொடுக்க பார்த்தோம் அப்படின்னா நியூ செட் ஆஃப் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சில ரீடேக் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்த கொஸ்டின் வரும், புது கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ரீடேக் கொடுத்து நிறைய நீங்கள் ரீடேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்த கொஸ்டினே வந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ ஒரே லிங்க் தான், நீங்கள் ரீடேக் கொடுக்க நிறைய கொஸ்டின் வரும். ஸோ அப்படி நிறைய ரீடேக் கொடுத்து கற்றுக்கலாம். அந்த கான்செப்டாக நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம். இது போக நீங்கள் இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ப்ரோ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம இது வந்து அடிஷனலாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோ மேக்ஸ், ப்ரோ ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த சீரிஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பயாலஜி ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி அதிகமாக டெஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். ஸோ இதை ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா வந்து போதும். ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பைலிங்குலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து போய்க்கலாம். ஸோ போயிட்டு ஆப்டியூட், ஸோ இதில் வந்து அட்டம்னு சொல்லி ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டம் வந்து ஆயிரும். அக்ரி அண்ட் கன்டினியூ. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் என்ன ஆன்சரோ அது வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ரேண்டாக 10வது கொஸ்டின் போகணும் அப்படின்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் ஆகுங்க, ஸ்ட்ரைட்டாக 10வது இந்த மாதிரி வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் ரீச் லாஸ்ட்னு வரும். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் இந்த 3 கோடை வந்து அமுக்குங்க. ஸோ அங்கேட்டு கீழே சப்மிட்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஸு, இது சப்மிட் ஆயிரும் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வியூ ரிசல்ட்டு. ஸோ இங்கே போய் வந்து இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம சும்மா ரேண்டமாக அட்டன் பண்ணோம். ஸோ எந்த கொஸ்டின்லாம் கரெக்டு, எதெல்லாம் இன்கரெக்டு,
இதில் அன்அட்டம்ப்ட்டு, அதுக்கான சொல்யூஷன், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கேயே வந்து இருக்கும். ஸோ நீ வந்து இங்கேருந்தே வந்து பார்த்துக்கலாம், ஆன்சர்லாம் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணதே மறுபடியும் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும் போது தான் அட்டம்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரீஅட்டம்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரீடே கொடுத்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து முதல்ல மெயினாக அட்டன் பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெட்யூல் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்க. நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் 60 days பிளான் 90 days பிளான் கொடுத்துருக்கோமா இந்த கண்டென்ட்டில். ஸோ வந்து அதோட டாப் வைஸாக நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல் டெஸ்ட் சீரிஸ் இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோ டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து இன்னும் அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இது போக நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். இப்போ வந்து நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த ஆல் கோர்ஸ்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா ரயில்வே அண்ட் எஸ்சி போஸ்டிங் பாஸ்ன்னு இருக்கும், இதுக்குள்ள வந்து போங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைனோ ஆப்ஷன் வந்து கேட்கும், பைனோ வந்து கொடுங்க. ஸோ வந்து நம்ம மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 399க்கு 4 month வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லாங் டேர்ம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க எல்லா எக்ஸாமுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 12 month 2 year இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அடுத்து 3 மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எனக்கு வந்து 4 month பிளான் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து லாங் டேர்முக்கு எல்லா எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 12 month 999 இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12 month இல்லை நம்ம வந்து 2 yearக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810. ஸோ அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணதும் நமக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணி அப்படின்னா நம்ம வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அப்டேட்ஸ் நம்ம வந்து அனுப்புவோம். ஓகே, உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.